மெனுவில் நியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வித் ஹைட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸில் இருக்கிறத நான் வந்து பிக்சல்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கோங்க. வித்து வந்து 1280 கொடுக்குறேன். ஹைட் வந்து 720 கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் 300 கொடுங்க. நான் வந்து டுட்டோரியல் பொருள்லாம் நான் வந்து 200 கொடுக்குறேன். நீங்கள் வந்து பேனர் டிசைன் பண்ணால் CMYK செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து RGB நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ பேக்ரவுண்ட் லேயரை நான் வந்து நார்மல் லேயரை நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு நியூ லேயர் நான் கிரியேட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டூல் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து தமிழில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் வந்து தமிழில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் காப்பி பண்ணி அதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டோட கலர்லேருந்து எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டை வந்து நான் சென்டரில் நான் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபண்ட் வேணுமோ அந்த ஃபண்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செந்தமிழ், பாமினி, வானவில் இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் வந்து நெட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. இப்போ வந்து நான் இந்த ஃபண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சைஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு இமேஜை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இமேஜ் வச்சுருக்கேன். இந்த இமேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இந்த இமேஜை நீங்கள் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆல் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ரைட் சைட் கார்னரில் நான் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு இமேஜ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் பேக்ரவுண்டுக்கு. ஸோ பேக்ரவுண்ட்ஸும் நெட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கிது நிறையா பேக்ரவுண்ட்ஸு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாட்டமுக்கு ட்ராக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. ஸோ பேனர் டிசைன் பண்ணும்போது அதிகமாக இந்த ஸ்ட்ரோக் வந்து எல்லோரும் பயன்படுத்துவாங்க. இப்போ நான் ஸ்ட்ரோக் வந்து நான் ஒயிட் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாக கொடுங்க. ஜஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு இமேஜ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இன்னொரு இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபைலில் ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்னோட இமேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட இமேஜை நான் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டை ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். நான் வந்து எரேசர் டூல் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எரேசரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிளராக உள்ளது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பேக்ரவுண்டை லைட்டாக தான் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஒப்பாசிட்டியை நீங்கள் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோட இமேஜை நான் ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து லைட்டாக பிளரான மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டுக்கு எந்த கலர் சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இமேஜ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஃப்ளவர்ஸ் இமேஜ் தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். நிறைய இமேஜஸ் இருக்குது. நான் வந்து எனக்கு வேணுங்கிற இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் காப்பி பண்ணி நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் வந்து டைட்டிலுக்கு பக்கத்தில் தான் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் இமேஜ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிளிப் ஹரிசாண்டல் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்போசிட்டில் நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரோஸ் இமேஜ் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இந்த இமேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு சைஸை வந்து நான் சின்னமாக்கிக்கிறேன். இந்த இமேஜுக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒப்பாசிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு போதுமான அளவுக்கு நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். என்றும் அன்புடன் அந்த டெக்ஸ்ட்டாக தான் நம்ம வந்து இந்த ரோஸ் ஃப்ளவருக்கு பக்கத்தில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயரில் இப்போ காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாண்டும் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் ஸ்ட்ரோக்கும் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக ஒயிட் பிளாக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவே நமக்கு பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைஸ் கம்மியாக கொடுங்க, ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க. ஃபைனலாக நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சேவ் டூல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சேவ் டூல்ஸில் ரெக்டாங்கிள் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் என்றும் அன்புடன் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் நான் ட்ராக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டாக இருக்கோ அந்த கலரை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லோ கலர் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேயரை நான் டெக்ஸ்ட்டுக்கு கீழே நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயரை நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு டெக்ஸ்ட் மேலே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிங்கன்னா நமக்கு கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நான் சென்டர்லேயே நான் அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் கிரியேட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் சேவ் டூல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சேவ் டூல்ஸில் ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல்னு ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இமேஜ் தான் நம்ம இம்போர்ட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக எந்த கலர் இருக்கோ அந்த கலர் தான் நமக்கு இதுக்குள்ளே ஃபில் ஆகும். ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 இமேஜ் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். அதனால நான் இன்னும் ஒரு 2 தடவை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் வரும் இந்த இமேஜஸ் எல்லாமே. இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்னொரு தடவை நான் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த 3 லேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் ஒரே அளவில் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபைனலாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு லாக் எல்லாத்தையுமே நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இமேஜஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக நான் அன்லாக் பண்ணிக்கிறேன் இந்த 3 லேயரையும். இப்போ ரவுண்டட் ரெக்டாங்கிள் லேயர் 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பேத்ஸ் அதில் போனீங்கன்னா லோட் பேத்தஸ் செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு லேயர் 1 செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இமேஜஸ் இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது கண்ட்ரோல் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட்டில் பேஸ்ட் ஸ்பெஷல்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பேஸ்ட் இன்டூ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த சேவ் டூலுக்குள்ளே நமக்கு கரெக்டாக ஃபில் ஆகும் இந்த இமேஜஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி நான் இன்னும் 2 இமேஜையும் நான் இதுக்குள்ள நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு எத்தனை இமேஜஸ் ஆட் பண்ண விரும்புறீங்களோ எல்லா இமேஜஸையுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போதைக்கு நான் ஒரு 3 இமேஜ் தான் நான் இதில் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இமேஜஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இமேஜஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இடம், நாள், தேதி இந்த 3 டெக்ஸ்ட்டையுமே நான் டாப்பில் நான் ஆட் பண்ண போகிறேன். 3 டெக்ஸ்ட்டையுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை நான் அதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸு, ஸ்ட்ரோக்கு, கலர் எல்லாமே நீங்களே கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் நம்ம பேசிக்காக பண்ணக்கூடியது தான். ஸ்ட்ரோக் நான் ரெட் கலர் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சைஸும் நான் கரெக்டாக நான் ஃபிட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் இடம், நாள், தேதி 3க்கும் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பவும் இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதுக்கும் நான் ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கும் நீங்கள் ஃபாண்ட்டுக்கு கலர், ஸ்ட்ரோக் எல்லாமே நீங்களே கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் நான் பிளாக் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக நீங்கள் இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த விநாயகர் இமேஜை நான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் JPEG ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ணுறேன். பேனர் 1 அப்படிங்கிற நேமில் நான் சேவ் பண்ண போகிறேன். பேனர் 1 நான் நேம் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. குவாலிட்டி நீங்கள் 12 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு சேவ் ஆயிரும்.
இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம கிரியேட் பண்ண பேனரை. இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேனர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.